மஷ்ரூம் பிரியாணி எப்படி செய்யலாம் என்பதை நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வணக்கம் நண்பர்களே, திரிபிரியாவில் மீண்டும் உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் இன்னைக்கு குக்கரில் தான் செய்ய போகிறேன். குக்கரில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. இந்த மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. ஸோ நான் 2 டைம்ஸ் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நார்மல் எண்ணெய், 1 டீஸ்பூன் நெய். நெய் வந்து ஆப்ஷனல், வேண்டானா விட்டுருங்க. ஹோல் ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துப்போம். பட்டை, லவங்கம், ஏலக்காய், சோம்பு, பிரிஞ்சி இலை, பூ 2 சேர்த்துருக்கேன். கொஞ்சம் எண்ணெயில் இது லைட்டாக பொரிஞ்சதும் இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துப்போம். என்னுடைய இஞ்சி பூண்டு விழுது பார்த்திங்கன்னா நான் இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், சோம்பு சேர்த்து தான் எப்போயுமே அரைச்சி வைப்பேன். ஸோ அதை நம்ம எண்ணெயோடு சேர்த்து கலந்து விட்டுருவோம். இது ஒரு நிமிஷம் நம்ம குக் பண்ணலாம். வெங்காயம் 2 மீடியம் சைஸு கட் பண்ணி வச்சுருக்கேன். நீளமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை நம்ம எண்ணெயோடு கலந்து விட்டுருவோம். இப்போ இந்த வெங்காயம் வந்து நல்லாவே தெரியும், நல்லா குக் ஆகணும். நம்ம விட்ட எண்ணெய்லாம் வெளியில் வர அளவுக்கு நம்ம வெங்காயத்தை குக் பண்ணி எடுக்கணும். பச்சை மிளகாய் 3, இது எதுவும் கீரிலாம் சேர்க்கல, ப்ளைன் பச்சை மிளகாவை அப்படியே சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விடுங்க. பாருங்கள், நம்ம விட்ட எண்ணெய்லாம் வெளியில் வந்துருச்சு. இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு நமக்கு நல்லா குக் ஆகிருக்கு. வெங்காயத்தோட கலரும் நமக்கு நல்லா மாறி இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா சேர்த்துப்போம். 1 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1 டீஸ்பூனுக்கு குறைவாக தனியா பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கிறேன். இந்த காரம் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இன்னும் எக்ஸ்ட்ரா வேணுன்றவங்க ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா நம்ம இந்த எண்ணெயோடு கலந்து விட்டுருவோம். இப்படி மசாலாஸ் எல்லாம் நம்ம எண்ணெயில் கலக்கிறதால பிரியாணி நல்ல ஃப்ளேவராக இருக்கும். இப்போ 1 கை புதினா, 1 கை கொத்தமல்லி பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்துப்போம். 2 தக்காளி பழம் சேர்த்துக்கோங்க. மீடியம் சைஸாக இருந்தால் போதும் தக்காளி. இப்போ இது நல்லா நம்ம அந்த வெங்காயம் மசாலாவோட கலந்து விட்டுறலாம். தக்காளி நல்லா நமக்கு ஸ்மாஷியாக குக் ஆகணும். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். தயிரை சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இது நமக்கு நல்லா ஒரு கிரேவி மாதிரி நமக்கு வரணும். இதிலே உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக நமக்கு செட் ஆகிடும். இதை நல்லா குக் பண்ணுங்கள். நம்ம விட்ட எண்ணெய்லாம் வெளியில் வரணும். கிரேவி அந்த அளவுக்கு நமக்கு கிடைக்கணும். ஸோ இதை நம்ம ஒரு 3 நிமிஷம் போல் குக் பண்ணுவோம். நடுவில் நம்ம கலந்து விடணும், இல்லைன்னா அடி பிடிக்கும். பாருங்கள், நல்லா கிரேவி கிடச்சிருச்சு. விட்ட எண்ணெய்லாம் நமக்கு வெளியில் வர ஆரம்பிச்சிருச்சு. கரெக்டான பதம். இப்போ நான் 250 கிராம் அளவுக்கு மஷ்ரூமை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு விருப்பம் போல் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. மஷ்ரூமில் எப்போவுமே தோலை எடுத்துகிட்டு உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அது போல் கட் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணிவிட்டு நல்லா தோல் எடுத்து மறுபடியும் வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணுங்கள். ஸோ அதை நம்ம இந்த மசாலாவோட நல்லா கலந்து விட்டுருவோம். மஷ்ரூம் உங்களுக்கு வேக ரொம்ப டைம் எடுக்காது. நம்ம ஒரு 2 நிமிஷம் வதக்கினாலே போதும், அது வதங்கிடும். கொஞ்சம் நமக்கு அந்த மஷ்ரூமில் உப்பு காரம் மட்டும் ஏறுறதுக்கு ஒரு 2 நிமிஷம் நம்ம குக் பண்ணி எடுக்கலாம். பாஸ்மதி அரிசியை நான் 2 கப் அளவு எடுத்திருக்கேன். அதை நான் அரை மணி நேரமாக தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இப்போ அந்த தண்ணி மொத்தத்தையும் நம்ம வடித்து எடுத்துக்கலாம். நார்மலாக நான் எடுத்திருக்க பாஸ்மதி அரிசி பார்த்திங்கன்னா இந்தியா கேட்டு ப்ரௌன் பேக்கு தான் நான் எப்போவுமே எடுப்பேன். அதனுடைய அளவு எப்போவுமே கரெக்டாக இருக்கும். நமக்கு அரிசி நல்லா நீளமாகவும் கிடைக்கும். உங்கள் அரிசி என்ன எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்கள் பழக்கத்தை கொண்டு வந்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா நமக்கு கிரேவி கிடச்சிருச்சு. இப்போ நான் 2 கப்பு பாஸ்மதி அரிசின்றதால அதுக்கு 3 கப் அளவுக்கு தண்ணியை லைட்டாக சூடு பண்ணி சேர்த்துக்கிறேன். ஏன்னா மஷ்ரூம் குக்காக நமக்கு ரொம்ப டைம் எடுக்காது. ஆல்ரெடி அது வதங்கிறதுலேயே நமக்கு குக் ஆகிட்ருக்கோம். ஸோ இப்போ நம்ம சூடு பண்ணி தண்ணி ஊற்றினோம்னா குயிக்காக கொதிக்க ஆரம்பிச்சிடும். பிரியாணி குயிக்காக நமக்கு முடிஞ்சிடும். இந்த ஸ்டேஜில் எப்போவுமே நீங்கள் உப்பும் காரமாக செக் பண்ணிக்கோங்க. காரம் நிறைய வேணுன்றவங்க சேர்த்துக்கோங்க. உப்பு ஆனால் 1 டேபிள் ஸ்பூன் அளவு கரெக்டாக இருக்கும். இப்போ நான் அந்த ஊற வச்சுருக்க பாஸ்மதி அரிசியை இதோடு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அரிசி உடையாமல் மெதுவாக நல்லா கிளறி விடுங்க. ஒரு தடவை மசாலா அரிசி எல்லாம் மிக்ஸ் ஆகணும் இல்லைங்களா, அதனால் ஒரு தடவை கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். இப்போவுமே பாஸ்மதி அரிசி வேகிறதுக்கு 10 மினிட்ஸ் தான் கரெக்டாக டைம் எடுக்கும். பாருங்கள், அந்த தண்ணி எல்லாம் இழுத்துட்டு நமக்கு அரிசி நல்லா மேலே வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜ் எப்போவுமே தம்முக்கு கரெக்டான ஸ்டேஜ். தண்ணி இருக்கா இல்லையான்றதை உங்களுக்கு காமிக்கிறேன். தண்ணி இல்லை, அரிசி நமக்கு நல்லா மேலே வந்துருச்சு. அப்படியே நீங்கள் குக்கர் மூடியை போட்டு விசில் போட்டுட்டு இப்போ நான் இதை சூடு பண்ண தோசைக்கல் மேலே தம் போட போகிறேன். உங்ககிட்ட அது போல் தோசைக்கல் இல்லைன்னா நீங்கள் ஜஸ்ட்டு அப்படியே சிம்மில் ஒரு 10 நிமிஷம் விட்டுட்டு ஆஃப் பண்ணிட்டீங்கனாலே போதும். சிம்மில் 10 மினிட்ஸ் வச்சுட்டு நம்ம
ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 20 மினிட்ஸ் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணலாம். அருமையான மஷ்ரூம் பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ சிம்பிளாக இருக்குது பாருங்கள். இதே ரேஷியோ தாங்க வெஜிடபிள் பிரியாணி, தக்காளி சாதம் எல்லாத்துக்குமே இதே மெஷர் தான். சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணிக்கும் இப்படி தான். சிக்கன் மட்டன் சேர்க்கும் போது மட்டும் நமக்கு இஞ்சி பூண்டு விழுதோட அளவுகளும் மிளகாய் தூளோட அளவும் உப்பு அளவு மட்டும் மாறுபடும். ஏன்னா நம்ம சிக்கனுக்கும் அந்த மசாலாஸ் எல்லாம் சேர்க்கணும். இது ஒன்லி அரிசிக்கு மட்டும். உங்களுக்கு மஷ்ரூம்க்கும் வெஜிடபிள்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா இந்த அளவே கரெக்டாக இருக்கும். அதுக்கெலாம் அந்த எக்ஸ்ட்ரா காரம் போடணும், எக்ஸ்ட்ரா உப்பு போடணுன்ற அவசியம் கிடையாது. ரைஸுக்கு சேர்க்குற அளவே காய்க்கும் மஷ்ரூம்க்கும் ஈவன் பன்னீர் வச்சு செஞ்சாலுமே கரெக்டாக இருக்கும். இதை நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க. உங்களுக்கு என்ன டவுட் வந்தாலும் பிரியாணியில் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.